ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காட்டன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து பொறுமையாக பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளால் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும். உங்களுக்கும் ப்ளவுஸ் தைக்கணும், உங்களுக்கு நீங்களே ப்ளவுஸ் தைச்சி போடணும்னு ஆசையாக இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதாது. நான் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். பொறுமையாக தைச்சின்னு இருக்கேன். பொறுமையாக கேட்டீங்க வீடியோ. 1 இன்ச்சு கைக்கு மடக்குவேன். எல்லாருமே நம்ம கட் பண்ணும்போது 1 இன்ச்சு டாட் கட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி நான் 1 இன்ச்சு மடக்கி தைச்சிட்டு இந்த பீஸில் வந்து நான் பட்டிக்கு வந்து உள்பட்டிக்கு வெட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் வந்து பட்டி பீஸில் கொஞ்சமாக இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நான் பட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கைக்கு ரெடி பண்ணிக்கோங்க, பட்டிக்கு ரெடி பண்ணிக்கோங்க, கொக்கி பீஸ் ஐ பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாடி பீஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுத்து பீஸ் பாருங்கள், நான் கிராஸ் கட் பண்ணிக்கிறேன். கிராஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. கிராஸில் கழுத்து பீஸ் கட் பண்ணணும். 1 இன்ச்சு அளவு நான் அப்படியே கட் பண்ணுறேன், எனக்கு தோராயமாக தெரியும். ஒப்பாக கட் பண்ணுங்கள், கிராஸில் கட் பண்ணுங்கள். கழுத்து வச்சா நேர் பீஸ் கட் பண்ணுங்கள், ரவுண்டு கழுத்து வச்சா கிராஸ் கட் பண்ணுங்கள். கிராஸ் கட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பீஸ் வச்சு அட்டாச் பண்ணணுன்ட்டு அந்த நுனியில் இருக்கிற குட்டி குட்டி பீஸ்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது இந்த வீடியோ. அதே மாதிரி கட் பண்ணுற வீடியோவும் சூப்பராக நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பீஸும் நான் எப்படி எடுத்து மடக்கி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறது உங்கள் காதில் கேட்டாலும் உங்களுடைய கண் வந்து நான் என்ன பண்ணுறேன்றதுல தான் இருக்கணும். எப்படி பீஸ் எப்படி வச்சு நான் திருப்புறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கழுத்து பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கழுத்து பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சா தான் நம்ம பாடி பீஸ் வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஒரு பீஸுமே நம்ம எடுத்து அட்டாச் பண்ணுறதுக்கு. இந்த உலகத்தில், இந்த நாட்டில் நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. நீ சாப்பிட போனாலும் பணம், தூங்க போனாலும் பணம், எதுக்கு எடுத்தாலும் பணம். குடிக்கிற தண்ணி கூட பணம். இது எல்லாமே நம்ம ஐயோ எல்லாத்துக்குமே பணம் செலவாகுதேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணாமல் அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றதுல மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ஒரே குறிக்கோளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடக்கணும். மடக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா 1 இன்ச்சு மடக்குங்க. கட் பண்ணும்போது டாட் கட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நம்ம பீஸ் கட் பண்ணும்போது ஒரு இதுக்கும் எவ்வளோ மடக்கணுன்றதுக்கோசரம் டாட் கட் பண்ணியிருக்கணும். நீங்கள் கண் பூரா என் மிஷினில் நான் எந்தெந்த பீஸ் எப்படி தைக்கிறேன்றதுல மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஷோல்ட்ரு வந்து அதேமாரி கரெக்டாக நான் எப்படி ஒரு மிதி அளவுக்கு நான் எப்படி தைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அதேமாரி ஷோல்ட்ரு வந்து மடக்கி தைச்சிக்கோங்க. அடுத்தது வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் கட்டிங் போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பீஸும் நான் எப்படி தைக்கிறேன்றதை நீங்கள் மெயின் பார்த்துக்கணும். முதல்ல உங்களுக்கு ஒரு 10 ப்ளவுஸ் தைங்க. 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் கிடையாது, உங்களுக்கு 10 ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். 10 ப்ளவுஸ் கட் பண்ண முடியாது. நியூஸ் பேப்பரை வச்சு 10 ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 நியூஸ் பேப்பர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஒரு கம்மி ரேட்டில் ஒரு 30 ரூபா 40 ரூபா அது மாதிரி ப்ளவுஸில் தைக்க முடிஞ்சாலும் தைக்கலாம். அப்படி இல்லைனா வேஸ்ட்டிங்க ரேஷன் கடை வேஸ்ட்டியில் தைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நைட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் மாதிரி நீங்கள் உங்களுக்கே தைச்சா மட்டும்தான் நீங்கள் எந்த இடத்துல எந்த தப்பு பண்ணுறீங்க, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வருதுன்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நான் உங்ககிட்ட பேசினாலும் நீங்கள் கண்ணுலாம் அங்கே தான் பார்க்கணும். முன்னாடி 3 டாட் பிடிச்சிருக்கேன். அந்த 3 டாட்டுமே எப்படி பிடிக்கிறேன்றத நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு டைலர் கிளாஸ் போனீங்கனாலும் உங்களுக்கு உட்காந்து சொல்லி தர மாட்டாங்க. ஒரு இதுவுமே நீங்கள் தான் நோட் பண்ணணும். அது மாதிரி பட்டி பீஸ் வந்து நான் எப்போயுமே கீழே ஒரு பட்டி மேலே ஒரு பட்டி வச்சு ஜாயிண்ட் தெரியாத மாதிரி தான் அட்டாச் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நிறைய ஓவர்லாக் மிஷின் வந்தாலும் இது மாதிரி ட்ரை பண்ணால் ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிசுறு வந்து வெளியே தெரியவே தெரியாது. நம்ம அப்படியே வச்சு திருப்புறது தான். இதை விட ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் யாரும் போட மாட்டாங்க. இதை பார்த்தா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு ப்ளவுஸ் அவங்க ஸ்டிச் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம நிறைய பேர் நம்ம இப்போ செல்லுக்கு அடிமையாயிட்டோம். நிறைய பேர் நம்ம செல்லு பார்க்குறோம். செல்லையே நம்ம பார்த்தா கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க.
அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வெளியில் எனக்கு யூடியூப்பில் போட தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை உங்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. நிறைய பேர் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தரும் லைக் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் அக்கா இது நல்லா இருக்குது இது தப்பாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும். எனக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஊக்குவிக்கணும். அக்கா இது கரெக்டுக்கா இது எப்படிக்கான்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும்தான் என்னாலே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நிறைய சொல்லித்தர முடியும். எல்லாருமே டீச்சிங் கற்றுக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். விருப்பமாக இருக்கிறவங்க கற்றுக்கோங்க. நீங்களும் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய வேலைக்கு போகணுன்னு தோணும். அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் தைங்கலாம் நாங்கள் சொல்லலை. யாருக்கெல்லாம் தைக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் சொல்கிறோம். விருப்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். கொக்கி பீஸ் அட்டாச் பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள். நான் பேசுகிறது நான் இதோட நிறைய சொல்லியிருக்கேன். பேசுகிறத காதில் வாங்க, கண் ஃபுல்லாக மிஷின் மேலே பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் 10 நாளில் ப்ளவுஸ் தைக்க முடியும். இதோட நான் 2வது ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு லைனிங் வீடியோ, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி மாடல் போடுறேன், டிசைன். முதல்ல நீங்கள் இதை தைச்சி பழகுங்க. அடுத்தது நான் உங்களுக்கு டிசைன் நான் என்னென்ன குட்டி குட்டி டிசைன் வச்சு தைக்கிறேனோ அது மாதிரி நானும் போடுறேன் உங்களுக்கு. நானும் ஸ்டிச்சிங் மட்டுமே நான் பண்ண கிடையாது, கடையை பார்த்துக்கிறேன், நடுவில் வர துணிங்களை தைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ வேலையில் நான் இந்த துணி தைக்கிறேன்னா, முதலீடு பண்ணாமல் நம்ம சம்பாதிக்கணுன்னா நம்மளால் கைத்தொழிலால் மட்டும்தாங்க. இன்றைக்கி நீ ஒரு சேரீ பிஸ்னஸ் பண்ணுற, நீ ஒரு மளிகை கடை வச்சுருக்க, நீ ஒரு இது பண்ணுறேன்னா அதுக்கு முதலீடு போடணும். இப்போ 10,000 ரூபாய்க்கு நீ முதலீடு பண்ணால் தான் அதில் உனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரி தாங்க, நம்ம முதலீடு பண்ணால் தான் ஒரு தொழில் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. இப்போ இந்த டீச்சிங் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருக்கீங்க பாருங்கள். நான் எதுவுமே பண்ண முடியல, என்னால் வெளியிலையும் போய் கற்றுக்க முடியல அப்படின்றவங்களுக்கோசரம் மட்டும்தான் இந்த வீடியோ. நல்லா பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கோசரமே ஒரு நாளைக்கு நான் க்ளியர் பண்ணி சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பொறுமையாக தாங்க போட்டிருக்கேன், ஓட்டில் பொறுமையாக பாருங்கள். அடுத்தது லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். எவ்வளோ நிதானமாக பார்க்க முடியுதோ பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கிராஸ் பீஸ் கழுத்துக்கு எப்படி அட்டாச் பண்ணின்னு இருக்குன்னு பாருங்கள். அட்டாச் பண்ணி அப்படியே திருப்ப வேண்டியதாங்க. திருப்பி டபுள் தைலும் போட்டுக்கலாம், பைப்பிங் போட்டுக்கலாம். பைப்பிங் ஒரு டைம் வச்சு காமிக்கிறேன். எனக்கும் அவ்வளோவும் பைப்பிங் வராது. நான் நிறைய டபுள் தையல் தான் போடுவேன், அதனால் எனக்கு பைப்பிங் வராது. இருந்தாலும் உங்களுக்கோசரம் நான் ஒரு ஈடு பைப்பிங் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஈஸியாக இருக்குதுங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ப்ளவுஸு நம்ம தப்போமா, நாம்ளும் ₹1 சம்பாதிப்போமா. ரேஷன் கடையில் ரேஷன் வாங்கிறதுக்கு கூட நான்லாம் காசு இல்லாமல் இருந்தேன். எனக்கு கை கொடுத்தது இந்த தொழில் தாங்க. இந்த தொழில் கை மட்டும் கொடுக்கலங்க, என்னென்ன தூக்கி நான் வாழற என்னுடைய ஊரில் என்னை நிமிர்ந்து நிற்க வச்சதே என்னுடைய தொழில் தாங்க. யாருக்கெல்லாம் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பொறுமையாக தான் போயின்னு இருக்குது. ஒரு பீஸுமே நான் எப்படி மடிக்கிறேன்றது நீங்களே பார்த்துன்னு இருக்கீங்க. நீங்கள் தைச்சி கொடுக்க உங்களுக்கு ஆர்ட்ரு செம்மையாக வருங்க. ஒவ்வொரு ஆர்டரும் சூப்பராக வருங்க. கழுத்து பீஸ் பாருங்கள். பொறுமையாக டபுள் தையல் போடுறேன். நான் எப்படி போட்டுன்னு இருக்குன்ட்டு பாருங்கள். ஆனால் நம்மளுடைய டைலரிங் தொழிலில் நம்மளுக்கு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பொறுமை, நிதானம். இந்த பொறுமையும் நிதானமும் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக டைலரிங் பண்ண முடியும். எந்த வேலையிலுமே பொறுமையை மட்டும் இழக்காதீங்க. யார் எத்தனை குறை ஒன்றாலும் சொல்லட்டும், ஆனால் பொறுமையை இழக்காதுங்க.
பாபி நூல் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஏன்னா என்னால் இது பொறுமையாக போடுங்கக்கான்னீங்க, அதனால் நான் பொறுமையாக போட்டிருக்கேன். நிறைய இடத்துல ஆனால் கட் பண்ணது கட் ஆகல வீடியோ. தெரிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பாருங்கள். ஒரு இடுக்கு 2 இடு கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்களோ அவ்வளோ பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய உலகத்தில் வளர்ந்து வர்றது 3 விஷயங்கள் மட்டும்தாம்மா எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து சேரீ அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பெண்கள். 2வது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அதிகமாக பண்ணுறாங்க. 3வது வந்து கவரிங் நகை, செயினோ கம்மலோ. ஆல்ரெடி நம்ம எப்பயுமே நம்மளுடைய ஜுவல்ஸ் வந்து கோல்டு வந்து நம்மளால் வச்சுருக்கவே முடியாது. அப்படின்னும் போது நிறைய பேர் யூஸ் பண்ணி கேட்குறது என்னன்னா கவரிங், கோல்டு கவரிங் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்க்கு நிறைய வழி இருக்குது. ஆரி ஒர்க்கு, சின்ன சின்ன விஷயத்தை கூட பிஸ்னஸாக பார்க்குறது அது நம்மளுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை பார்த்து யாருன்னா ஒருத்தர் 2 பேர்னாச்சும் ஸ்டிச் பண்ண கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பி. நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலை அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு இதில் தான் நான் இதை போட்டிருக்கேன். 4 பேர் நீங்கள் நினைக்கலாம் அக்கா நீங்கள் ஒரு 4 பேர்த்த வச்சு சொல்லி கொடுக்கலான்ட்டு. எனக்கு ஒரு 4 பேர்த்த வச்சு சொல்லி கொடுக்க டைம் கிடைக்காது. உங்களுக்கே வீடியோ வாரத்தில் 2 வீடியோ 3 வீடியோ தான் என்னால் போட முடியும். எனக்கு வேலை நிறைய இருக்குது. நடுவில் ப்ளவுஸ் நிறைய வருதுங்க. ஒரு காலத்தில் ப்ளவுஸே வரல, நான் போய் வீடு வீடாக கேட்டு வாங்கிட்டு வந்து தைப்பேன். ஆனால் இப்போ வந்து ஒரு நாளைக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 10 கஸ்டமர்னாச்சும் துணி நிறைய கொண்டு வராங்கங்க. எல்லாமே லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க. அவ்வளோ துணி வருது, தைக்க முடியாத அளவுக்கு துணி வருதுங்க. கைக்கும் நம்ம கட் பண்ணும் போதே முன்னாடி எந்த பீஸ் வைக்கிறோமோ அந்த பீஸ்க்கு வந்து சின்னதாக ஒரு அர்க்கட்டிங் போட்டிருப்போம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து வச்சு தான் செய்யணும். பொறுமையாக நிதானமாக பார்த்து செய்யுங்க. நான் திரும்ப ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னும் உங்களுடைய தெளிவு என்னவோ அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நிறைய வீடியோ டிச்சிங் வீடியோ பார்த்தா தான் நம்மளால் ஒரு மைண்ட் செட்டுக்கு வர முடியும், தைக்க முடியும். நான் போய் கை ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுன்னு வந்துட்டேன். ஓவர்லாக் போட்டு அவங்களுடைய அளவு எடுத்து இப்போ நான் டிச் பண்ணி போகிறேன். கை அளவு எடுத்துக்கோங்க. கை அளவு வந்து எப்பயுமே அவங்க கொடுக்குற அளவை விட லைட்டாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்கன்னும் போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கை வந்து லூஸாக வரும். இது வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே லூஸாக தான் இருக்குதுன்னுட்டு நான் அதே அளவு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அளவு எடுக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு தான் வந்து மெயினு. நான் எப்படி அளவு எடுக்கிறேன்னு பார்த்து நீங்களும் அளவெடுங்க. ஒரு மிதிக்கு ஒரு ஈடு ஒரு 4 தையல் போட்டுட்டு நீங்கள் சைடு கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. செம்ம டயர்டுங்க. ரம்ஜான்லேருந்து சரியான பிஸி. ப்ளவுஸ் வந்துனே இருக்குது, என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியல. ரம்ஜான் வந்துச்சு, கும்பாபிஷேகம்னு வந்துச்சு, கல்யாணம்னு வந்துச்சு, இப்போ பங்குனி உத்தரம்னு சொல்லிட்டு வந்துச்சு. நிறைய துணிங்க வாங்கி தைக்கவும் முடியல. அந்தளவுக்கு துணி அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சிங்க. அந்த இது வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது. ஒரு கஸ்டமர் எதனா ஒரு குறை சொன்னால் கூட சரிங்கக்கா, அண்ணாக்கா லூஸாக இருக்கா, பிடிச்சிக்கலாங்க்கா, டைட்டாக இருந்தால் ஒரு தையல் பிரித்து கொடுக்குறேன் எடுத்துகிட்டு வாங்கக்கா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட தன்மையாக பேசுங்க. நீங்கள் தன்மையாக பேசும்போது அவங்களுக்கே தெரியும் பாப்பா எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்ட்டு திரும்ப நம்ம மேலே அவங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொழிலில் நிதானம் இருக்கணுங்க, மெயின் எனக்கு தெரிஞ்சுது. சைடு பீஸ் கட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி இதுவே அவங்களுக்கு லைட்டாக லூஸாக தான் இருக்கணும், பிடிக்கணும். சைடு பீஸ் கட் பண்ணுங்கள். சைடு பீஸ் கட் பண்ணால் தான் ஓவர்லாக் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ப்ளவுஸை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய அக்குள் பீஸு மற்றது எல்லா அளவுமே எடுக்கணும். கரெக்டாக இருக்கான்னு நான் எப்படி அளவு எடுக்கிறேன்னு பாருங்கள்.
அளவு எடுத்துகிட்டு நான் வந்து பின்னாடி டாட் பிடிப்பேன் பாருங்கள், அது வந்து பிடிச்சின்னு இருக்கேன். ஒரு 2-2.5 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த டாட்டு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நம்ம தைக்கிற வந்து பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ப்ளவுஸ் முடிஞ்சிச்சிங்க, அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளோதாங்க ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு.